ஹாய் கைஸ்! நான் உங்கள என்னோட யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எல்லாரும் எப்படி குவாலிட்டியா எடிட் பண்றது? உங்க சிசி என்னது? சிசி ப்ரீசெட் குடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால நான் வந்து ஒரு எடிட்டிங் டியூட்டோரியல் போடலான்னு இருக்கேன். அதாவது பார்ட் 4 வரைக்கும் போடலான்னு இருக்கேன். 4 பார்ட்டா. இது வந்து பார்ட் 1. பார்ட் 1க்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இதுல என்னதுன்னா, எப்படி கிளிப்பிங் இது வந்து பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல் இருக்கும் இந்த வீடியோல. DaVinci Resolve வந்து பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல் இந்த வீடியோல இருக்கும். இப்போ வந்து DaVinci Resolve தான் எடிட் பண்ண போறோம். DaVinci Resolve ஓப்பன் பண்ணிட்டு, அதுல நியூ ப்ராஜெக்ட்ல வந்து ஏதாட்டி பேர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் மீடியா கொடுத்து, தேவையான கிளிப்ஸு, ஆடியோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எடிட் பண்ணுறதுக்கு. அதில் சேஞ்ச் டோன்ட் சேஞ்ச் கேட்கும். அதில் நீங்கள் டோன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுங்க, சேஞ்ச் கொடுக்காதீங்க. இது ரெசல்யூஷன் தேவையானது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹெச்டி செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. கிளிப்பு, ஆடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆடியோவுக்கு வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்புல பீட் செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கிளிப்ஸை வந்து ஒழுங்காக அடுக்கி கரெக்டான எடிட் கொடுக்க முடியும். அது வந்து கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃபேர்லைட் அப்படின்னு இருக்கும் ஆடியோவுக்குன்னு. அந்த ஆப்ஷனில் வந்து ஆடியோவுக்கு மட்டும் தனியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பீட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு ஆடியோ ஏற்றாப்புல. இப்போ வந்து கிளிப்பு அடுத்து வந்து நிறைய கிளிப் கொடுக்கலாம்ல, அந்த கிளிப்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான கிளிப்பை மட்டும் எடுக்கணும். பார்த்து இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணும்போது ஏன்னா அதில் இருக்க ஆடியோ வந்து இது மேலே பட்டதுன்னா கீழே இருக்க பீட் மார்க் பண்ண ஆடியோ போயிடும். லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளேபேக்கில் போய் ப்ரிஃபர் ப்ராக்ஸிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெசல்யூஷனை ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அதாவது டைம்லைன் ரெசல்யூஷன். கொடுத்துட்டு இதில் எந்த கிளிப்பு நல்லா இருக்கும்னு பாருங்கள். அதாவது நீங்கள் எடிட் பண்ணுறதுல எது நல்ல கிளிப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளிப்பை எப்படி வெட்டணும்னா, அங்கே 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சுட்டு அந்த மவுஸை இங்கே கொண்டு போய் வெட்டணும். வெட்டினீங்கன்னா தனியாக எடுத்துடலாம். மறுபடியும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடுத்து வந்து வெட்டினீங்கன்னா வந்துடும். இப்போ அந்த கிளிப்பை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கிளிப்பில் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து அங்கே பீட் வரைக்கும் வரணும். எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளிப்பு வரும். அந்த எக்ஸ்ட்ரா கிளிப்பை எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி இந்த இதை இப்போ நீங்கள் சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடை வந்து குறைச்சிக்கலாம். குறைச்சா அது வந்து ஸ்லோவாக இருக்கும். அது வந்து மறுபடியும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளிப் வருது. உங்களுக்கு ஏத்தாப்புல வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளிப் வரல. இப்போ இது வந்து எப்படி ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது, உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்மூத்தாக இருக்காது. அது ஸ்மூத்தாக இருக்குன்னு என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த கிளிப்போட இதுலேயே வந்து கீழே போய் அங்கே ரியல் டைம் அண்ட் ஸ்கேலிங்னு இருக்கும். அந்த இதில் வந்து ஆப்டிக்கல் ஃப்ளூ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாத்துலேயும் ஆப்டிக்கல் ஃப்ளூ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லா கிளிப்புக்கும் வந்து ஸ்மூத்தாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் மொத்தமாக வந்து ஆப்டிக்கல் ஃப்ளோ, என்ஹான்ஸ், பெட்டர், மீடியம் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து எடிட்டிங் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா இந்த பார்ட் 1க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அப்படின்னா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சிசி வந்து பார்ட் 3ல கொடுக்கேன். அதுக்கப்புறம் எஃப்எக்ஸ் வந்து பார்ட் 2ல கொடுக்கேன். பார்ட் 4ல வந்து டெக்ஸ்ட் அண்டு வாட்டர் மார்க் வந்து கொடுக்குறேன், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. பார்ட் 1ல சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பார்ட் 1ல வந்து எவ்வளோ சப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்.